Artful Arts channel பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். Today we are going to make a metal flower. வெறும் பென்சில் வச்சு சூப்பரான ஒரு பூ பண்ண போகிறோம். எப்போவுமே இது பண்ணுறதுக்கு எனாமல் அப்படின்ற ஒன்று தேவைப்படும். அதாவது ரெசின்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளார் பண்ணுவோம். ரெசின் எல்லாமே எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கிராஃப்ட் வீடியோ. ஸோ வித்தவுட் ரெசின் வித் மெட்டல் ஒயர் we are going to make these flowers. ஸோ இந்த கம்பியை இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஒயர் மெட்டல் ஒயர் கடையில் விற்கும் இல்லையா, 25 ருபீஸ்க்கு கிடைக்கும், 20 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. அது இந்த மாதிரி பென்சிலில் சுற்றி எடுத்து அதை இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து ட்விஸ்ட் பண்ணோன்னா நமக்கு இது வந்து லாக் ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு மெட்டல் ஒயரையும் நம்ம அப்படியே கொஞ்சம் பிரித்து எடுத்து சைஸாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ளார் ஷேப்புக்கு வர பெட்டல்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இந்த ரவுண்டு ஷேப் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஓவல் ஷேப் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ளார் பெட்டலை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங், அதாவது இந்த சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அழகாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது ட்விஸ்ட் பண்ணும் போது கொஞ்சம் அழகாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது அப்படி தான் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த 3D அவுட்லைனர் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபேப்ரிக் அண்ட் மல்டி சர்ஃபேசஸ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலான்ற இந்த 3D கோன் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த மெட்டல் ஒயருக்கு உள் பகுதியில் இருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு சின்ன டாட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரம் த டாட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அழகாக இதில் ஒரு லேயர் மாதிரி கொடுக்கணும். இது பண்ணும் போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா. வித்தவுட் எனி பேஸ், எந்த பேஸுமே இல்லாமல் நம்ம இதில் அழகாக இதை வந்து அப்படியே செட்டில் ஆக வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் கீழே கொட்டிடும். பட் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எதுலையாவது இது இந்த மாதிரி பின் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால இது கீழே படாமல் இருக்கும். இப்போ சென்டரில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி பேர்ல் இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் நூல் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதர் வே. ஸோ இதே மாதிரியே இன்னும் நான் நிறைய ஃப்ளார்ஸ் பண்ணி காய வச்சு இப்போ எடுத்திருக்கேன். இது காயறதுக்கு ஒரு 1 to 2 hours தேவைப்படும். அந்த அவுட்லைனர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காயறதுக்கு. ஸோ 2 hours நல்லா காய வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் ட்ரையிங் 2 hours நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு இன்னும் அழகு சேர்க்க போகிறோம். இதுவே ரொம்ப அழகாக தான் இருக்குல்ல. இதை நீங்கள் இயரிங்காக யூஸ் பண்ணலாம், உங்கள் ஹேர் ஆக்சசரியாக யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா ரிங்கு கையில் போடுற மோதிரமாக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஒயர் எடுத்துடலாம். இந்த ஒயரை நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை லைட்டாக இந்த மேலே வந்து வளைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வளைச்சி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி க்ராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எதுக்குன்னா இலைக்கு, லீஃப்க்கு. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய இந்த ஃப்ளாருக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்தோமோ அதே மாதிரியே 3D அவுட்லைனர் வச்சு க்ரீன் கலரில் லீஃப்க்கும் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் அப்படியே வந்து அந்த மெட்டல் ஒயரில் ஸ்டிக்கான ரீஜன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்படி அழகாக உங்களுக்கு கிடச்சிடும். இதே மாதிரியே நான் இன்னும் நிறைய பண்ணி காய வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 hours இதையும் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதோ பாருங்கள், நான் பேலன்ஸ் பண்ணதெல்லாம் இதோ இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, கலர்ஃபுல்லாக இது. ஸோ இதையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஃப்ளார் ரெடி பண்ணியாச்சு, லீஃப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் சார்ம்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ மெட்டல் ஒயர் காம்பினேஷன்னா பேர்ல் இல்லாமல் பாசிபிலிட்டிஸ் இல்லை. பேர்ல் இல்லைன்னா அது பார்க்க அழகாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு ஒரு 5 பீட் உள்ளே வரா மாதிரி எடுத்துக்கலாம். 5 to 6 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே பெண்ட் பண்ணி இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அழகாக இந்த மாதிரி எடுத்துருங்க. டைட் ட்விஸ்ட் பண்ணணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரியே இன்னொன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கார்னர், அதாவது இந்த டிப் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வளைச்சிடுங்க. வளைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் பேர்ல் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பேர்ல் அட்டாச் பண்ணி இது அப்படியே ஒயர் நீங்கள் சுற்றணும். ஸோ இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா மெட்டல் ஒயருக்குள்ளே அந்த பேர்ல் அப்படியே வந்து அழகாக லாக் ஆகிடும். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பேர்ல் அண்ட் பீடு இது ரெண்டுமே இந்த மாதிரி நான் பண்ணி
நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது அப்படின்றது நமக்கும் ஜாலியாக இருக்கும். யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக பேர்ல், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளார் ரெடி, அதுக்கப்புறமா இந்த ஒயிட் பீட்ஸ் அது ரெடி, அப்புறம் லீஃபும் ரெடி. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பீட் எடுத்துக்கிறோம். அந்த பீட் எடுத்து இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி டைட்டன் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேர்லையும் இதில் சேர்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். எல்லாமே ஒயர் அப்படின்றதுனால ஈஸியாக நம்ம ட்விஸ்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும். இந்த ஒயர் மெட்டல் ஒயர் அப்படின்றது நான் திக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் தின்னாக இருக்கிறதும் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஃப்ளார் ப்ரிப்பரேஷனுக்கு திக் ஒயர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிஷ்னல் சாம்ஸ், பேர்ல், பீட்ஸ், லீஃப்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் தின்னாக இருக்க மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்க்குள்ளே எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியாச்சு. அடிஷ்னலாக இப்போ லீஃபையும் நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்ல சூப்பர் லுக்கோட நல்லாயிருக்கும். ஸோ லீஃபையும் இதே மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்து நம்ம அழகாக அட்டாச் பண்ணிடுறோம். இப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா என்டையராக இது ரெடி ஆகிடும். இதை எப்படி அசெம்பிள் பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு ஹேர் கிளிப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றோட ஒன்று நம்ம வரத்துக்காக இப்படி ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து பேலன்ஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ தட் இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் வரா மாதிரி இருக்கும். ஸோ 2 ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அந்த 2 சேர்த்து ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளார் பேட்டர்ன் அப்படின்றது இப்போ முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே லைட்டாக சரவுண்ட் பண்ணிடலாம். சர்க்கிளாக வரா மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் வச்சுக்கலாம். எந்த ஷேப்புக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஷோயிங் யூ ஆல் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் இதை மடக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் நீட்டாகவும் வச்சுட்டு அப்படியே ஹேர் கிளிப்பில் பின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிங்கிள் பீசஸை ஹேர் பின்னில் குத்தியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி எனாமல் வச்சு இல்லை ரெசின் வச்சு க்ரியேட் பண்ண மாதிரி அந்த ஃப்ளார் சூப்பராக இருக்குது இல்லையா. அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் ஒயராக எடுத்து இதை நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஹேர் பின் வரும் இல்லையா, அந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்ட ஊசி மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ளாரோடைய அந்த பேஸை இதோடைய அந்த டாப்பில் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஃப்ளாரும் நீங்கள் இதை மாதிரி இதோட சேர்த்து அட்டாச் பண்ணலாம். ஸோ எப்படியோ உங்கள் விருப்பம் அந்த மாதிரி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஹேர் பின் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ ஆகும் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இதுக்கும் உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் தான் செலவே ஆகும். சரியா. ஸோ 50 ருபீஸில் இவ்வளோ அழகாக ஒரு சைனீஸ் டிசைனில் அதுவும் ரெசின்லாம் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை பண்ணியிருக்கோம். இன்னும் 2 ஃப்ளார் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய பேஸை இந்த மாதிரி நம்ம பேக் சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்துடணும். அந்த ஒயரை எடுத்துட்டோன்னா அதோட பேஸ் நமக்கு அப்படியே ஃப்ளாட்டாக கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடச்சதுக்கப்புறமா இதுக்கு நம்ம இயரிங் பேஸ் இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இயரிங் வீடியோஸ், இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு சொன்னீங்க. அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த கிராஃப்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ நீங்களே வீட்டில் அழகாக இது பண்ணலாம். எப்படி அழகான ஹேர் கிளிப், அப்புறமா இயரிங், ஹேர் பின், இயரிங். ஸோ ரெண்டுமே கிளாசிக்காக ரொம்ப ஆன்டீக் லுக்கோட அழகாக இருக்குது இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா தானே இருக்குது. ஸோ இந்த இயரிங்கை நம்ம இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண பீட், மெட்டல் சாம், இது எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எதை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பம். நான் அந்த க்ரீன் கலர் லீஃப் அட்டாச் பண்ணியே திருணும்னு இருக்கேன். ஏன்னா பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் எப்போவுமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ இந்த பீடு அட்டாச் பண்ணியாச்சு, லீஃபையும் அட்டாச் பண்ணியாச்சு. லீஃப் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் 2 கம்பல்லையும் ஒரே மாதிரி வரா மாதிரி அட்டாச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கலாக ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு க்யூட்டான எனாமல் இல்லாமல், ரெசின் இல்லாமல் அழகான ஹேர் பின் அண்டு இயரிங் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வேர் பண்ணிவிட்டு வெளில போகும்போது எந்த கடையில் வாங்குனீங்கன்னு எல்லாரும் கேட்கும் போது நான் தான் செஞ்சேன் நீங்கள் சொன்னேன்னு ஊரே உங்களை பாராட்ட போது பாருங்கள். ஸோ அவ்வளோ ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருட்கள், சிலது கடையில் வாங்குறது, ஆனால்
ரெசின்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, அது மாதிரி காஸ்ட்லி இல்லாமல் சிம்பிளான பட்ஜெட்டில் வீட்லேயே நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட். நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா அண்ட் பை பை.